இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய 5 கடமைகள்ல 4 கடமைகள் நம்மளுடைய செயல்களில் வெளிப்படக்கூடியதாகவே இருக்கிறது. நோன்பாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், இந்த 4 கடமைகளுக்கும் வெறும் எண்ணம், நம்மளுடைய நியத்து மட்டும் பத்தாது, நம்முடைய செயல்களில் வெளிப்பட வேண்டும். இந்த 4 கடமைகளுக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்கின்றது. இந்த 4 கடமைகளுக்கு முன்னால், அதற்கு பின்னால் அல்லாஹு தஆலா சுன்னத்தான, நஃபீலான, உபரியான வணக்க வழிபாடுகளை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான். உதாரணத்துக்கு தொழுகை எடுத்துக்கிட்டா முன் சுன்னத், பின் சுன்னத் போன்ற விஷயங்கள் இருக்கிறது. ஜக்காத்தை எடுத்துக்கிட்டா ஜக்காத்துக்கு முன்னாடி வழங்கக்கூடிய சதக்காக்கள் இருக்கிறது. ஹஜ்ஜை எடுத்துக்கிட்டா ஹஜ்ஜுக்கு முன்னால் செய்யக்கூடிய உம்ரா இருக்கிறது. அதே போன்றுதான் நோன்பு, ரமதான் மாதத்தில் கடமையாக்கப்பட்ட நோன்பிற்கு முன்னால் ஷாபான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புகளும், ரமதான் மாதத்திற்கு பின்னால் ஷவ்வால் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்புகளும் அல்லாஹ் நமக்காக நஃபீலான வணக்கமாக ஆக்கியிருக்கின்றான். ஷாபான் மாதம் முடிவதற்கு இன்னும் ஒரே ஒரு நாள் இருந்தாலும் கூட இந்த ஷாபான் மாதத்தில் வைக்கக்கூடிய நோன்பை நீங்கள் விட்டுவிடாதீர்கள். அல்லாஹு தஆலா கூறுவதாக ஹதீஸ் குதுஸி நம்மால் பார்க்க முடிகிறது. லா யஸாலு அப்தி யதகர்ரபு இலையா பின்னவாஃபில். என்னுடைய அடியான் என் பக்கம் நஃபீலான வணக்க வழிபாடுகளை கொண்டு நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறான். ஹத்தா அஹிப்ப, அவனை நான் நேசிக்கும் அளவிற்கு என்று அல்லாஹ் பெருமைப்பட்டு கூறி காட்டியிருக்கின்றான். நஃபீலான வணக்கங்களிலும் சுன்னத்தான வணக்கங்களிலும் ரமதானுக்கு முன்னாலும் ரமதானிலும் ஈடுபடக்கூடிய மாணவர்களாக, ஈடுபடக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியது புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.